நான் வெயிட் லாஸ் பண்ணேன் சாப்பிட்ட உணவு முறையை பற்றி தான் இன்றைக்கி. நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பென்சிவான பொருளும் இல்லாமல் நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய உணவை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி வெயிட் லாஸ் பண்ணேன். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணேன். அதோட கொஞ்சம் சின்ன சின்ன வாக்கிங், உடற்பயிற்சி அந்த மாதிரியும் மெயின்டைன் பண்ணேன். அது எப்படின்னு சொல்கிறேன். எந்திரிப்பேன், எந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணுவேன். அந்த வெயிட்டை நாளைக்கு குறைக்கணும் அப்படிங்கிறத ஒரு மைண்ட் செட் பண்ணிப்பேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து சாப்பிடுவேன்னு ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஒரு கொத்து கருவேப்பிலையை மென்று சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா டெய்லியும் காலையில் சாப்பிட்றது பயிறு வகையாக இருக்கும். பயிறு வகையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நார்ச்சத்து இருக்கனால நான் எப்பயுமே டெய்லியுமே பயிறு வகை தான் எடுத்துப்பேன். நம்ம எப்படியும் வீட்டுக்காக எல்லா வகையான பயிறு, பச்சை பயிறு, மூக்கடலை, மூக்கடலை இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்காகவும் நம்ம வீட்டுக்காகவும் வாங்குவோம். ஒவ்வொரு கிலோ வாங்கினீங்க அப்படின்னாவே அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வரும். அதுவே ஒரு 2 மாதத்துக்கு வரும். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கிலோ வாங்கினீங்கன்னாவே 2 மாதத்துக்கு வரும். நான் எப்படி வந்தேன்னா வீட்டுக்கு நார்மலாக எப்பயும் போல் சமைக்கிற மாதிரி சமைச்சிடுவேன். டெய்லியுமே பார்த்திங்கன்னா 2 வகையான காய்கறி செய்வேன். பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் ஒரு காய், ஒரு கீரை அப்படி செய்வேன். மித்த நாள் பார்த்திங்கன்னா காய்கறி மட்டுமே 2 வகையான செஞ்சுருவேன். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே காய்கறி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் காய்கறி செஞ்சுருவேன். ஆயில் மட்டும் கம்மியாக விட்டு எல்லாருக்கும் சமைக்கிற மாதிரி சமைச்சிடுவேன். மார்னிங்கே சமைச்சிடுவேன். நான் எனக்கு மட்டும் நைட்டே கொள்ளோ, பச்சை பயிரோ, சுண்டலோ ஏதோ ஒன்று நைட்டே ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு ஊற வச்சுருவேன். மார்னிங் பார்த்திங்கன்னா நான் குக்கிங் பண்ணும்போது குக்கரில் அதை வேக வச்சுருவேன். வேக வச்சுட்டு 5 ml அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெயில் கடுகு பொரிஞ்சதும் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நான் வேக வச்ச பயிர் வகை எதுவோ அதை போட்டு வணக்கிப்பேன். வணக்கிட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வரமிளகா போடுவேன். ஒரு நாளைக்கு வந்து இந்த சிக்கன் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக போடும்போது எனக்கு அதை டெய்லியும் சாப்பிட்ற அந்த கஷ்டம் தெரியாது. அந்த மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் போடுவேன். தேங்காய் துருவல் நிறைய போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு போரிங்காகவும் இருக்காது. அதனால் தேங்காய் துருவல் போட்டு நல்லா வணக்கி எடுத்து வச்சுப்பேன். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் ஆனால் சாப்பிடுவேன். ஒரு நாள் கொள்ளு சாப்பிடுவேன், இன்னொரு நாள் பச்சை பயிறு சாப்பிடுவேன், ஒரு நாள் வெள்ளை சுண்டல், ஒரு நாள் கருப்பு சுண்டல், ஒரு நாள் சிவப்பு பீன்ஸு, ஒரு நாள் கருப்பு பீன்ஸ். இந்த மாதிரி நான் 6 நாளைக்குமே வந்து பயிறு வகையே எடுத்துப்பேன். மாற்றி இதை எடுத்துப்பேன். இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 100 ml 200 ml தண்ணி குடிச்சுப்பேன். அதுக்கப்புறம் இதை மெல்லமாக உட்காந்து மென்று சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 200 ml தண்ணி குடிச்சிருவேன். நல்லா வயிறு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நமக்கு எதுவுமே தெரியாது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் போக 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 இதுதான் நம்ம உணவு முறைன்னு அப்படியே மாற்றிப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சண்டே மட்டும் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு இட்லி இல்லை 2 இட்லி, சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ கொஞ்சம் ஆயில் கம்மியாக இருக்கிற மாதிரி சமைச்சதை நிறையா சிக்கனோ மட்டனோ வச்சு சாப்பிட்டுப்பேன். இந்த மாதிரி சாப்பிட்டுப்பேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2-3 காய்கறி, கீரை செய்வேன் இல்லைங்களா, அதில் இந்த அளவுக்கு இவ்வளோ ரைஸ் எடுத்துப்பேன். அதே அளவுக்கு 2 காய்கறி இல்லைன்னா ஒரு கீரை, ஒரு காய்கறி எடுத்துப்பேன். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைஸுக்கே நான் வைக்கக்கூடிய குழம்பு நிறைய காய்கறி போட்டு குழம்பு வைப்பேன். அந்த குழம்போ இல்லை சாம்பாரோ ஏதோ ஒன்று கொஞ்சமாக 3ஆக பிரித்து கொஞ்சம் ரைஸு குழம்பு ஊற்றி சாப்பிடுவேன், கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிடுவேன், கொஞ்சம் தயிர் ஊற்றி சாப்பிடுவேன், ஒரு நாளைக்கு குழம்பே ஊற்றி சாப்பிடுவேன். மொத்தத்தில் அந்த ரைஸ் தான் என்னோடய மதியான ரைஸுமே. மொத்தமாக எனக்கு மதியான லஞ்சுக்கு ரைஸே அவ்வளோதான். அந்த அளவுக்கே 2 காய்கறி சாப்பிடுவேன். நல்லா மென்று சாப்பிடுவேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதே மாதிரி 100 ml 200 ml தண்ணி குடிச்சுப்பேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் 100 ml 200 ml தண்ணி குடிச்சுப்பேன். தண்ணி குடிச்சிங்கன்னா நல்லா இந்த காய்கறி சாப்பிட்டதுக்கு வயிறு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஈவினிங் ஒரு 6-7 மணிக்குள்ளார டின்னரை முடிச்சிருங்க. அது எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னா வாரத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். வாரத்துக்கு ஒரு நாள் கிரேவிங்ஸை கட் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு நாள் புதன்கிழமை மட்டும் ஒரு சப்பாத்தி, ஒரு 2 எக்கோ இல்லை ஒரு எக்கு, அப்புறம் ஒரு 150 கிராம் அளவுக்கு சிக்கன் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எப்பயும் சப்பாத்தி செய்கிறதுலேருந்து ஒரு சப்பாத்தி எடுத்துப்பேன். அதிலே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு சமைக்கிறதே தான் 5 ml எண்ணெய் விட்டு எப்பயும் போல் நம்ம சமைக்கிற மாதிரி சூப்பராக சிக்கன் கிரேவி செஞ்சு அதில் வந்து ஒரு 2 வேக வச்ச முட்டை அந்த மாதிரி சாப்பிட்டுப்பேன். அந்த ஒரு நாள் மட்டும் அந்த மாதிரி சாப்பிட்டு கிரேவிங்ஸை கட்டுப்படுத்திக்குவேன். ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கேரட், வெள்ளரிக்காய் அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கேரட், கொஞ்சம் வெள்ளரிக்காய், நிறைய வேர்க்கடலை, வேக வச்ச வேர்க்கடலை, இவ்வளோ தேங்காய் பூ அந்த மாதிரி போட்டு பெரட்டி சாப்பிடும்போது நமக்கு பார்த்திங்கன்னா போரிங்காக இருக்காது, நமக்கு பிடிக்காமல் போகாது. அதனால் வெள்ளரிக்காய், கேரட்லாம் நல்லா துருவிட்டு அதோடு பார்த்திங்கன்னா வேக வச்ச வேர்க்கடலை,
கேரட்டு வெள்ளரிக்காய் கொஞ்சம் துருவிட்டு அதோட வேக வச்ச வேர்க்கடலை, தேங்காய் பூ நிறையா போடும்போது நமக்கு போரிங் இல்லாமல் சாப்பிட்டுப்போம். இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா ஆவியில் வேக வச்சு அதை தோல் உரிச்சிட்டு நல்லா மசித்து அதோட நிறைய தேங்காய் பூ போட்டு சாப்பிடும்போது வயிறு ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு பிடிக்காமல் இருக்காது. அதனால் அது மாதிரி சாப்பிட்டுப்பேன். இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2, 3 முட்டை, அதுலேயே கேப்சிகம், கேரட்டு, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டு எல்லா மசாலாவையும் போட்டு கலக்கி பெரிய ஆம்லேட்டாக ஊற்றி அதை சாப்பிட்டுப்பேன். அதோட கொஞ்சம் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், கேரட்லாம் கட் பண்ணி வச்சு சாப்பிட்டு நிறையா தண்ணி குடிக்கும்போது அது ஒரு நாள் நமக்கு நைட் டின்னர் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக வச்ச முட்டையை தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக அதே 5 ml அளவுக்கு 5 சொட்டு அளவுக்கு எண்ணெய் விட்டு நமக்கு தேவையான மசாலாலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதோட கேரட், வெள்ளரிக்காய் வச்சு சாப்பிடும்போது அது ஒரு நாள் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா முளைக்கட்டின பயிரை ஆவியில் வேக வச்சு அதோட தேங்காய் பூ, கேரட்லாம் போட்டு சாப்பிடும்போது அது ஒரு நாள் கிரேவிங்ஸை கட்டுப்படுத்தும். இதே மாதிரி சுண்டல், கொள்ளு எல்லாமே முளைக்கட்டை வச்சு அதை நைட்டில் ஸ்டீம் பண்ணி அதோட கேரட்டு, வெள்ளரிக்காய் இல்லை இதோட அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த மாதிரி இல்லைன்னா நைட்டே ஊற வச்சுட்டு காலைல எடுத்து அதை எப்பயும் போல் நீங்கள் முளைக்கட்டை வச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா ஆவியில் வேக வச்சு சுண்டலோ, கொள்ளோ, பச்சை பயிரோ எதையோ ஒன்று ஆவியில் வேக வச்சு அதோட தேங்காய் பூ போட்டு கேரட் போட்டு சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா அதை கொஞ்சம் 5 ml எண்ணெய் விட்டு வெங்காயம் போட்டு முட்டை போட்டு இந்த முளைக்கட்டை வச்ச பயிரையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதை சாப்பிட்லாம். இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களோட கிரேவிங்ஸு கட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும்போது நமக்கு இதாகிடும். நீங்கள் முளைக்கட்டை வைக்கிறது கூட எனக்கு டைம் இல்லை, வேஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு வேக வச்சு கூட அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். உங்களோட மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவாக உங்களுடைய ஃபுட்டில் கார்போஹைட்ரேட் இல்லாமல் தோசை, இட்லி, சப்பாத்தியுமே கார்போஹைட்ரேட்டில் வரும். இருந்தாலும் அதில் கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால ஒரு நாள் மட்டும் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. மீதி எல்லா நாளுமே உங்களோட கார்போஹைட்ரேட்டுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி கொண்டு வரும்போது ஷோராக 2 மாதத்தில் உங்கள் உடம்புல பெரிய சேஞ்சஸ் வரும். நம்ம வந்து இந்த மாதிரி 2 மாதம் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இதோட வாக்கிங் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சில உடற்பயிற்சி யூடியூப் ஏதோ ஒரு வீடியோ பார்த்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி வேர்வை வர அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் வரும். ஒரு கான்ஃபிடென்ட்டோடு செய்யுங்க. கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி சாப்பிடும்போது நீங்களும் கிரேவிங்ஸை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ்லேருந்து வெளியே வரமாட்டீங்க. உங்களோட உணவு முறையும் கட்டுப்பாடோடு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்படி தான் நார்மலாக நான் வீட்டில் எப்பயுமே முட்டை வாங்குறது, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு இந்த மாதிரி எல்லாம் பயிறு வகை நார்மலாக என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பயிறு வகையெல்லாம் இருக்கும். குழம்பு வைப்பேன், அதுலேயே வந்து எனக்கும் எடுத்துப்பேன். இந்த மாதிரி கண்டிப்பாக உடற்பயிற்சி பண்ணுங்கள். ஸ்நாக்ஸ் ஏதாவது சப்போஸ் நமக்கு கிரேவிங்ஸ் வரும், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வறுத்த வேர்க்கடலை, வறுத்த பச்சை பட்டாணி, மஞ்சள் பட்டாணி, கிரேப்ஸு, கருப்பு கிரேப்ஸு, ஒயிட் கிரேப்ஸு இந்த மாதிரி வாங்கி வச்சு 11 o'clock டைமில் ஒரு 4 o'clock டைமில் ஸ்நாக்ஸ் டைமில் பார்த்திங்கன்னா இதை சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் கிரேவிங்ஸ் கட் ஆகும். இந்த மாதிரி சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா தர்பூசணி, வெள்ளரிக்காய், நொங்கு இந்த மாதிரிலாம் நிறையா கிடைக்கும். இது மாதிரிலாம் சாப்பிடும்போது இதெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வாங்க. அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க, நெல்லிக்காய் ஒன்று சாப்பிடுங்க. இந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். வாரத்துக்கு 6 நாள் இந்த மாதிரி உணவு எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு நாள் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய இட்லி, தோசை, மதியானம் ரைஸு, சாயந்தரம் வந்து ஒரே ஒரு பெரிய முட்டை தோசை அந்த மாதிரி சாப்பிட்டுப்பேன். சாப்பிட்டு என்னுடைய 6 நாள் பயணத்தோடு அந்த 7வது நாளை சேர்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ட்ராவல் பண்ணி நான் என்னோடய வெயிட் லாஸை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தேன். 2 மாதம் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக வெயிட் லாஸ் வந்து வெளியே வரவே மாட்டீங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இதோட கொஞ்சம் உடற்பயிற்சி ஒரு 45 நிமிஷம், ஒரு அரை மணி நேரமாவது நமக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக உடற்பயிற்சி பண்ணுங்கள். வெயிட் லாஸாக கண்டினியூ பண்ணி எல்லோரும் உடம்பை குறைக்கணும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.